முருகன் எடுத்தோம்னா நம்ம பூஜை பண்ணி தான் வச்சிருப்போம். ஆமா. சோ சிலதுல வந்து அந்த சந்தன குங்குமம் இருக்கும். ஏன்னா மெயினா அன்னைக்கு இந்த முருகனை வச்சிருப்போம். சோ மீதி முருகர் சிலைகள்லாம் கூட அப்படியே சைட்ல வச்சு பூஜை பண்ணுவோம். சோ அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா 7 மெட்டல்ஸ் 7 மெட்டல்ல பண்ண விக்கிரகங்கள் இருக்கும். அதே மாதிரி ரெட்டை பிள்ளையார் பார்த்தேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பஞ்சலோகம் நவரத்னம் எல்லாமே இங்க இருக்குமா பாருங்க. ரெட்டை பிள்ளையாரு இது 7 இருந்தாலும் சரி ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்மளை பாதிக்க தான் செய்யும். ஸோ இந்த தெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சுன்னா அந்த வீடு இல்லம் ஒரு கோவில். ஸோ அந்த கோவில்ல அந்த தெய்வத்தை கொண்டு வந்து நம்ம இந்த மாதிரி இந்த ஃப்ளவர் ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்லம்மா, இந்த மாதிரி ஃப்ளவர் ஐட்டம்ஸ்லேயே நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அவங்களோட பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பொருட்களை இதுக்குள்ள போய் நம்ம கிஃப்டா கொடுக்குறோம்னு வச்சுக்கிடுங்களேன். அதுக்குள்ள கூட அவங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்கான விஷயங்கள் தான் இருக்குமே தவிர்த்து இதுவே மாற்றமே இல்லை. சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு தன்மை உண்டு. சோ எல்லா பொருளையும் வந்து பாருங்கம்மா, முருகன் எடுத்தோம்னா நம்ம பூஜை பண்ணி தான் வச்சிருப்போம். ஆமா. சோ சிலதுல வந்து அந்த சந்தன குங்குமம் இருக்கும். ஏன்னா மெயினா அன்னைக்கு இந்த முருகனை வச்சிருப்போம். சோ மீதி முருகர் சிலைகள்லாம் கூட அப்படியே சைட்ல வச்சு பூஜை பண்ணுவோம். சோ அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா 7 மெட்டல்ஸ் 7 மெட்டல்ல பண்ண விக்கிரகங்கள் இருக்கும். அதே மாதிரி ரெட்டை பிள்ளையார் பார்த்தேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பஞ்சலோகம் நவரத்னம் எல்லாமே இங்க இருக்குமா பாருங்க. ரெட்டை பிள்ளையாரு இது 7 மெட்டல்ஸ் 7 மெட்டல் பண்ண. இது எப்படி இருக்கோ எத்தனை யுகங்கள் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். இதுக்கு பாலிஷ்லாம் தேவை எதுவுமே தேவையில்ல, அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா பாலிஷிங் உள்பட சேர்த்து தான் 7 மெட்டல்ஸ்ல வரும். ஓகே ஓகே. ஸோ இது என்னோட குருவை தான் நானே கேட்டேன். ஐம்பொன் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன 7 மெட்டல் அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல இதோட தன்மை இதுதான், இதுக்கு பூஜை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, ஜஸ்ட் வச்சா போதும். நம்ம வீட்டுல அழகு சாதன பொருள் மாதிரி வச்சா போதும், இதுக்கான தன்மை இதுல இருந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ கோவில்ல கல் விக்கிரகம் அதுக்கப்புறம் உற்சவமூர்த்தி 2 இருக்கும். கல் விக்கிரகத்தை வந்து பாலாலயம் பண்ணுவாங்க, உற்சவமூர்த்தி பாலாலயம் பண்ண மாட்டாங்க, வீதி உலா போகும், எல்லாமே நடக்கும். ஆனா இந்த மாதிரி தான் இந்த இதுல வந்து இன்ஃபினிட்டி ஆஃப் தன்மை. நீங்க வந்து பூஜை பண்ணிடலாம், எடுத்துட்டு போகலாம், எங்க வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரிதான் இவங்களை ஜஸ்ட் வச்சா போதும். இந்த மெட்டல்ல இருக்கக்கூடிய தன்மை இதுல நம்ம பண்ண பூஜையோட தன்மை இதை கிராஸ் பண்ணிருக்கும், அதை அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கும். பூவராகன் ரொம்ப அழகா இருக்காங்க. அதே மாதிரி அம்மா வந்து இப்போ அம்பாள் 3 அம்பாலையும் கொண்டு வந்து வீட்டில் பூஜை பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம முதல்ல அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி டேட் எல்லாம் வாங்கி தான் பண்ணணுமா? நம்ம நட்சத்திரம் வருது, நம்மளோட நட்சத்திரத்துக்கு வந்து பண்ணுங்கன்னாலும் வந்து பண்ணுவாங்களா? அதாம்மா, இப்போ முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம்னா, ஏன்னா நிறைய பேருக்கு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்போ நான் ஃபேஸ் ரீடிங் பார்த்தாலுமே 3 அம்பாலை எடுத்துட்டு போய் பூஜை பண்றதுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். எதனாலன்னா அரசபைக்கு போய் அரசன் கிட்ட போய் அரசனே எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க இருக்கிற மந்திரிகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் சரியா தோணல, கொஞ்சம் பார்த்து பண்ணலாம் அரசரை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரசரை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து, ஐயா நீ பாரு என் வீட்டுல என்னென்ன கஷ்டம் இருக்கு நீ பாருன்னா, உடனே மந்திரி அது என்ன பாரு, அவங்க பையனுக்கு வேலையை கொடு, அவங்களுக்கு இது பண்ண. அதே மாதிரிதான் கோவிலுக்கு போய் நம்ம தெய்வத்தை அரசனா நினைச்சு நம்ம எல்லா குறைகளும் சொல்றோம். அப்போ அந்த தெய்வத்துக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா நவகிரகம் எல்லாமே இருக்குது. அது என்ன பண்ணணும்னா, நான் இப்போ அதோட நேரத்துல இருக்கிறேன், 48 நாளாவது மினிமம் ஆகணும், கொஞ்சம் விடு அப்படின்னு தள்ளி போடும். அதுவே அந்த தெய்வத்தை என்னோட இல்லத்துக்கு கூட்டிட்டு வந்து, அது என்னோட இல்லம்னா அவ கொடுத்த பிச்சை, அந்த வீட்டுல நான் இருக்கிறேன், அந்த இல்லத்துல கூட்டிட்டு வந்து அந்த தெய்வத்துக்கு முறையா கட்கமால அர்ச்சனை, ஸ்ரீ சுத்தம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கனகதாரா ஸ்தோத்திரம், அதாவது அஷ்டோத்திர சதநாமாவளி அர்ச்சனை, குரு பாத பூஜை, அதாவது குரு பாதுகை வரும். புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதியோட குரு பாதுகை நம்ம இல்லத்துக்கு வரும். அந்த குரு பாத பூஜை, பஞ்சாயத்தன பூஜை, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிரச்சனை என்ன சொல்றாங்களோ அந்த பிரச்சனைக்கு ஏற்ற தேவதைக்கு அங்கேயே பூஜை பண்ணி, பிரச்சனையே இல்லப்பா சந்தோஷமா சுபிட்சமா இருக்கேன் நானு, எனக்கு இன்னும் எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும்னு நான் என் வீட்டுல கொண்டு வந்து பூஜை பண்ணிக்கலாமா? எதனாலன்னா மேலும் மேலும் நம்ம எடுக்க குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நிறைய போறது இல்லை. ஸோ அதே மாதிரிதான் நம்ம பாசிட்டிவ் வைப்ஸா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்மளை பாதிக்க தான் செய்யும். ஸோ இந்த தெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சுன்னா அந்த வீடு இல்லம் ஒரு கோவில். ஸோ அந்த கோவில்ல அந்த தெய்வத்தை கொண்டு வந்து நம்ம பூஜை பண்ணலாம். சூப்பர். அதற்கான தீர்வு இருக்கு, கண்டிப்பா தீர்வு இருக்கு. ஏன்னா குரு பிரசன்ஸ், மாதாஜமா காலடி இதை எடுத்து வச்சு அவங்க திருநாவாயினால மந்திரத்தை சொல்லி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி அந்த இடத்துல அந்த 3 தெய்வத்தை நம்ம தான் பூஜை பண்ண போறோம். 9 விதமான பூட்களால பூஜை பண்ண போறோம், 9 விதமான பழங்களால பூஜை பண்ண போறோம்.
அந்த அம்பாளுக்கு நம்ம கையினால ஆர்த்தி கட்ட போறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எங்கேயுமே பண்ணது கிடையாது. ஸோ குரு வழியில மந்திர உபதேசம் வாங்கி அந்த மந்திரங்களை முறையா ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். ஒவ்வொரு பூஜையும் பக்தி ஸ்ரத்தையா. ஸோ கமர்ஷியலே அதுல இருக்கவே இருக்காது. நம்ம வீடு மாதிரி, இப்போ நம்ம வீட்டுக்கு வரோம், அங்க பூஜை பண்றோம்னா அந்த வீடு எங்களோட வீடா கருதி, அந்த வீட்டுல இருக்கிற நபர்கள்லாம் எங்களோட சொந்தங்களா கருதி, இவங்களோட கஷ்டம் பண்ண கண்ணீர் மல்க வேண்டிதான் அது பூஜை பண்ணி கொடுத்துரும். அடுத்த வாட்டி அவங்க கூப்பிடுவாங்க. இதே மாதிரி ஒரு நடந்த ஒரு சம்பவம் சொல்றோமா, ஒருத்தவங்க வீட்டுல போயிட்டு நம்ம பூஜை பண்ணி கொடுக்குறோம். அவங்க 14வது மாடியில இருக்கிறாங்க. ஸோ 5வது மாடியில சொந்த வீடு வாங்குறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் பூஜை பண்ணி கொடுக்குறோம். அந்த இடத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் தியேட்டர் கட்டுறாங்க, சொந்த வீடு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஒரு கடைக்கு போய் பூஜை பண்ணிக்கிறோம், செகண்ட் பிரான்ச் ஓப்பன் பண்றாங்க. ஸோ வித்தின் ஏ இயருக்குள்ள இதெல்லாம் மாற்றம் கொடுக்கும். சூப்பர் சூப்பர், ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இங்கே வந்தால் வெறும் நமக்கு வேண்டிய அந்த தெய்வத்தோட பொருட்கள் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஃபேன்சியாக அந்த பொருட்களும் இங்கே இருக்கு இல்லையா? எல்லாமே இருக்குமா இந்த இடத்துல. வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பெல்லுல இருந்து, ஸோ நீங்கள் சுவிட்ச் போட்டால் பெல் அடிக்கும். ஸோ இப்போ வயசானவங்க இருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கோயம்புத்தூர்ல ஒரு கஸ்டமர் இருந்தாங்க. தம்பி நான் ரொம்ப வயசாயிடுச்சுப்பா, உங்ககிட்ட இருந்து அந்த ஆட்டோமேட்டட் பெல் வாங்கின, சுவிட்ச் போட்டா அது பாட்டு அடிச்சிட்டு இருந்தது, ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பெல் வந்து கொஞ்சம் இதுவாயிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி இந்த ஃப்ளவர் ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்லம்மா, இந்த மாதிரி ஃப்ளவர் ஐட்டம்ஸ்லயே நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அவங்களோட பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பொருட்களை இதுக்குள்ள போட்டு விடுவோமா. இது பாக்குறதுக்கு நார்மல் ஃப்ளவர் பாட் மாதிரி இருக்கும். சோ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மூலிகைகளையும் அவங்க பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஹோம சாம்பாலையும் போட்டு சீல் பண்ணிடுவோம். இது வெளியில பார்த்து இப்படி வச்சோம்னா வரவங்க என்ன இது நல்லா இருக்கே, இது எங்க வாங்குனீங்க அப்படி கேட்பாங்க. ஆனா அவங்க பிரச்சனையை தீர்க்கக்கூடிய விஷயங்களை இதுல வச்சிருக்கோம். சோ இது வந்து நான் தான் முதல்லயே சொன்னேன் இல்லையா, இது ஆன்மீக மெடிக்கல் ஷாப்பு. சோ முழுக்க முழுக்க இங்க இருக்கிற எல்லா பொருளுமே தீர்வு கொடுக்குற பொருள் தான். ஒருத்தவங்களை போய் நம்ம கிஃப்டா கொடுக்குறோம்னு வச்சுக்கிடுங்களேன், அதுக்குள்ள கூட அவங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்கான விஷயங்கள் தான் இருக்குமே தவிர்த்து இதுவே மாற்றமே இல்லை. இதுல நல்ல மாற்றம் கொடுக்கும். இது இந்த மாதிரி வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை, நம்ம கடையில மட்டும் தான் இருக்கு. सृष्टि ओली